இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, 2, 3 இது மூன்றுமே தொகுத்து ஒரு 100 கேள்விகள் உருவாக்கியிருக்கோம். இந்த கேள்விகளை நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழே உன்னை நினைக்கும் தமிழனின் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, காசி ஆனந்தன். அடுத்தது பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விளைவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவுக்கு நீர், அதே மாதிரி அறிவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல்னு வரும், இளமைக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்னு வரும், புலவருக்கு என்ன வரும்னா வேல்னு வரும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3, 4, 1 and 2. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, 30. ஸோ அடுத்து பாருங்க, 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞராக திகழ்ந்து கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன? ஆப்ஷன் பி, தமிழெங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று என்னன்னா, பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நிழவால் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது கூற்று என்ன சொல்றாங்க? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்கன்னா, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூற்றுகளில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4. ஸோ அதனால ஆப்ஷன் சி, 1 மற்றும் 4 தான் சரியான பதில். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் ஆற்றலையும் மழையின் பயனையும் டேஷ் என்ற நூல் பாராட்டுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். அடுத்து, பாரதியார் எழுதிய நூல்களுள் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இது எல்லாமே பாரதியார் எழுதியிருக்காரு. ஸோ பொருந்தாதது எதுனா அழகின் சிரிப்பு. ஸோ அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல் கூற்று என்னன்னா, பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். யாரு? பாரதிதாசன். அடுத்து, காரணம் என்னன்னா, இவர் தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு புரட்சி கவி அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்றும் சரி காரணமும் சரிதான். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தனித்தமிழ், தமிழ் உணர்வு. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன பறவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்டான பதில் கப்பல் பறவை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவினுடைய பறவை மனிதர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன? ஆப்ஷன் பி, சலீம் அலி. அடுத்து பாருங்க, ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொருத்துக்களில் தமிழ் அப்படின்றதுக்கு என்ன சரியான பொருத்தமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து, தமிழ்நாடு அப்படின்றதுக்கு என்ன கரெக்டான பொருத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். தமிழன் அப்படின்றதுக்கு என்ன பொருத்தம் வரும்? அப்பர், தேவாரம். ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2, 3 மற்றும் 1. ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான பதில். ஸோ அடுத்தது பாருங்க, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லாவே நமக்கு தெரியும். ஆப்ஷன் சி, இரட்டை காப்பியம். அடுத்து, தாவர இலை பெயர்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னன்னா நெல் தான். ஏன்னா பலா, ஆல், வாழை இது எல்லாமே தாவர பெயர்களில் வரும். ஸோ நெல் அப்படின்றது தாவரத்தில் வராது. ஸோ அடுத்து பாருங்க, தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன சொல்றாங்க? துளிப்பா, புதுக்கவிதை,
கவிதை, செய்யுள், கட்டுரை, புதினம் ஆகியவை தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரண்டாவது என்ன சொல்கிறாங்க, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வலஞ்சொலி எழுத்துக்கள்னால் என்ன, ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஸோ இது எல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து இடஞ்சொலி எழுத்துக்கள்னா டா, யா, ழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இருக்குது பார்த்தீங்களா, துளிப்பா, புது கவிதை, கட்டுரை, புதினம் வடிவம், இதுதான் பார்த்திங்கன்னா தவறானது. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். ஸோ நம்ம இது மேலே இருக்கிறத அழிச்சிடலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதில் தவறானது. ஸோ அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் மீன் அப்படின்றதற்கு சரியான பொருத்தம் என்ன வரும் அப்படின்னா குறுந்தொகை. அடுத்து வேளாண்மைக்கு என்ன வரும், கலித்தொகை. அடுத்து வெள்ளம்க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பற்று. உழவருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றிணை வரும். ஸோ இதுக்கு கரெக்டான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 4 மற்றும் 1. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கூற்று என்ன சொல்ல வராங்கன்னா, பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோடது, பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். அதே மாதிரி பாரதி யாருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 3ல் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரினுடைய இயற்பெயர் மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 தவறு, கூற்று 3 சரி. ஏன்னா இது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம், பாரதியாருடைய இயற்பெயர் தான் சுப்பிரமணியன். ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் மாணிக்கம். இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பூப்பது முதல் காய்ப்பது வரை மொத்தம் எத்தனை நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் சி 7 நிலை. அடுத்து, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் எதனை பாரதியார் போற்றுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொன்மை. அடுத்து பாருங்கள், நிறைய கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களினுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்ட நூல்கள், ஆயினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எதுலாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கூற்றுமே சரியானது தான். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 10 வகைப்படும். அடுத்து, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி நெல்லை சு முத்து. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் கவிதைகள். ஸோ அடுத்து பாருங்கள், ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடிமை. அடுத்து பாருங்க, ஆர்டிகாலா எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்க, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி இயந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டனிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, உலகிலேயே முதன்முறையாக சோஃபியா அப்படின்ற ரோபோவுக்கு தான் குடியுரிமை வழங்கிய நாடு இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தினை சோஃபியாவுக்கு வழங்கி உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எதுலாம் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 4 சரி, ஆனால் 3வது கூற்று தவறு. ஸோ அடுத்து பாருங்கள், தானே இயங்கும் இயந்திரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தானியங்கி அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம்
கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஸோ இதுக்கு எது சரியான பொருத்தம்னா தொல்காப்பியம். அடுத்து கடல் நீர் முகுந்த கமஞ்சூழ் எழிலி, இதுக்கு என்ன சரியான பொருத்தம்னா கார் 40. அடுத்து நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு, இதுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பற்று. அதே மாதிரி கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர், இதற்கு சரியான பொருத்தம் என்னன்னா நற்றினை. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, காணி நிலம் வேண்டும் என்ற பாடலின் மூலம் பாரதியார் எத்தனை தென்னை மரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி 10 to 12. அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க. கூற்றில் என்ன சொல்றாங்கன்னா உயிருக்கு முதன்மையானது காற்று. காரணம் என்னன்னா இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க, ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் வந்து அரை மாத்திரை. அடுத்து குரில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை குறிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்க, கழுத்தில் சூடுவது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ தார். அடுத்து பாருங்க, வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வெண்மை கூட்டல் குடை. அடுத்து ஒருவருக்கு சிறந்த அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் சி இன்சொல். அடுத்து பாருங்க, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. அடுத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. அடுத்த கேள்வி பாருங்க, வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கூற்றுக்களில் தவறானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் கூற்று என்ன சொல்றாங்கன்னா தலையில் சிறகு வளர்த்தல், மூக்கின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்த்தல், ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறாங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கின் நிறம் மாறுதல் அப்படின்னு இருக்குதுல்ல, அதுதான் தவறானது, இது நடக்காது. ஸோ அடுத்து பாருங்க, கிழவனும் கடலும் த ஓல்ட் மேன் அண்ட் த சீ என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி 1954. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார். ஸோ அடுத்து பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று என்ன சொல்றாங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். கூற்று 2 என்ன சொல்றாங்கன்னா கா ச தா நா பா மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கூற்று என்ன சொல்றாங்கன்னா நா ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லினுடைய முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது கூற்று என்ன சொல்றாங்கன்னா ஞா வரிசையில் ஞா ஞா நே நோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா கூற்று 1, 3, 4 மட்டும்தான் சரி. ஸோ அடுத்து பாருங்க, ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மீத்திறன் கணினி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வலசை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மைக்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, புலனம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு அர்த்தம். கண்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்ட் அர்த்தம். செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொன்னால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது பாருங்க, அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திக்கும் புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி அறிவுமதி. அடுத்து பாருங்க, இஸ்ரோவினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி சிவன்.
அடுத்த கேள்வி பாருங்க, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சத்திமுத்த புலவர். அடுத்து, தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஸோ அடுத்து பாருங்க, பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, கனிச்சாறு. அடுத்து பாருங்க, ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலை சொல்கிறாங்க. முதலைக்கு சரியான பொருத்தம் வந்து குறுந்தொகை. ஸோ அதே மாதிரி சொல் அப்படின்றதுக்கு வந்து தொல்காப்பியம் புறத்திணையில்ன்றது தான் கரெக்டான பொருத்தம். அதே மாதிரி பார் அப்படின்றதுக்கும் பெருநாற்றுப்படை தான் கரெக்டு. ஸோ முடி அப்படின்றதுக்கும் தொல்காப்பியம் வினையியல் அப்படின்றது தான் கரெக்டு. புகழ் அப்படின்றதுக்கு தொல்காப்பியம் வேற்றுமையில் அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ இது வந்து கரெக்டாக தான் புரிந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன், அவனுடைய வெண்கோற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. அடுத்து அதற்கு கூற்று 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காவிரி ஆறு பாய்ந்து வலம் செய்யும் நாட்டில் ஆட்சி செய்பவன் சோழ மன்னன், அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை இடப்புறமாக சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூற்றில் எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 வந்து தவறு. அடுத்த கேள்வி பாருங்க, கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து பாருங்க, நீக்குதல் என்னும் சொல்லினுடைய எதிர் சொல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தல். அடுத்தது, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியினுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, டீப் ப்ளூ அப்படின்றத கரெக்டான ஆன்சர். அடுத்து, விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, லில்லியன் வாட்சன். அடுத்த கேள்வி பாருங்க, தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். 2வது, உயிரெழுத்துக்கள் 12 மெய் உடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது, இன்னு இங்கு இன்னு இந்து இப்பு இய்யு இரு இல்லு இவ்வு இழு இல்லு இன்னு ஆகிய மெய்யெழுத்துக்கள் 12 நூலினுடைய இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆயுத எழுத்து சொல்லினுடைய இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தவறானது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, அறத்துப்பால் 25, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 38. ஸோ அறத்துப்பால் எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலுக்கு வந்து 38. பொருட்பால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி கடைசியாக இன்பத்துப்பாலுக்கு எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38. அது அப்படி 25. அது வந்து அப்படியே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது பார்க்கலாம் பாருங்க, ஊழி பல 100 கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, தமிழ் கும்மி. அடுத்து, இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, டாக்டர் சலீம் அலி. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க. கூற்றில் என்ன சொல்றாங்கன்னா, மெய் என்பது உடம்பு என பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடலியக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான பதில் என்னன்னா கூற்று சரி, காரணமும் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, 5. அடுத்த கேள்வி பாருங்க, மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி, அரை மாத்திரை. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக்கல்ல முதல்ல முத்துச்சுடர் போல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பொருத்தம் என்னன்னா நிலா ஒளி. அடுத்து, தூய நிறத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடங்கள். அடுத்து, சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னு சொன்னால் தென்றல் அப்படின்றத சரியான பொருத்தம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க,
சிட்டுக்குருவியினுடைய வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 10 முதல் 13 ஆண்டுகள் வரை. அடுத்து காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி, பாரதியார். அடுத்த கேள்வி பாருங்க, சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடரில் எத்தனை மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 4000 மீட்டர். அடுத்து ஆயுத எழுத்தினுடைய வேறு பெயர்களில் தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெடில் அப்படின்றது தான் தவறானது. அடுத்தது திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாணிக்கம். அடுத்து உடல் நோய்க்கு என்ன தேவைன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஔடதம். அடுத்து எதிர் சொல்லை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல வந்து அணுகு அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலகு. அடுத்து ஐயம் அப்படின்றதுக்கு வந்து தெளிவு அப்படின்றது வரும். ஸோ அதே மாதிரி ஊக்கம் அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. உண்மைக்கு வந்து பொய்மை அப்படின்னு வரும். ஸோ அது அப்படியே இதுவாக இருக்குது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, அனுபவம். அடுத்த கேள்வி பாருங்க, ஊக்கம் வெற்றி தரும் என்னும் அறிவியலை வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெரிந்து சொல் என்று கூறுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு.முத்து. அடுத்த கேள்வி பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1 என்ன சொல்கிறாங்கன்னா, சர் சி.வி. ராமன் 1928 பிப்ரவரி 23ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது கூற்று 2 தான் சரியானது. அடுத்து பாருங்க, நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் நுண்ணறிவு. அடுத்த கேள்வி, மனிதன் எப்பொழுது உண்மையையே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் வந்து உரைக்கின்றான். அடுத்து பாருங்க, தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் குருவியின் தொண்டை பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். அடுத்தது என்னன்னா, பெண் குருவியினுடைய உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது, கூடு கட்டும் காலங்களை சத்தமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும், 14 நாட்கள் அடை காக்கும், 15வது நாளில் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கரெக்டானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குருவியினுடைய தொண்டை பகுதி சிகப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பு நிறமாக இருக்கும்ன்றதான் தவறு. அடுத்து பாருங்க, கிணறு என்பதனை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, கேணி. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல காணிக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவை குறிக்கும் சொல். அடுத்து மேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலை. இது வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு. ஸோ ஊழி அப்படின்றது வந்து நீண்ட தெரு காலப்பகுதி, அலி அப்படின்னு சொன்னால் கருணை, திகிரி அப்படின்னு சொன்னால் ஆணை சக்கரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்தது பாருங்க, கதிரவனினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஞாயிறு. அடுத்து ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக பொருத்திடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோனா என்ன, அடிமை அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து காரல் கபெக் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 1997 அப்படின்னு சொன்னால் அது எது குறிக்குதுன்னா மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியினுடைய வெற்றியாளர் டீப் ப்ளூ அப்படின்றத குறிக்குது. அடுத்து சோஃபியா அப்படின்றது சவுதி அரேபியா. அது கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தவறானது எதுனா ஆயுத எழுத்து சொல்லினுடைய இறுதியில் மட்டுமே வரும் அப்படின்றது தான் தவறானது. ஸோ அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, அடுக்குகள்.
அடுத்த கேள்வி பாருங்க. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திரிகி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலாதன் என்று இயற்கையை போற்றும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். அடுத்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, தொல்காப்பியர். அடுத்து பாருங்க, நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, சக்தி முத்தப்புலவர். அடுத்து ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கோடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடைக்கு சரியான பொருத்தம் 42. அடுத்து அரசுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 554. அடுத்து புகழுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை 71. அடுத்து செய்யுக்கு சரியான பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72, குறுந்தொகை 72. ஸோ இதுதான் கரெக்டானது. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என யாருடைய பாடலில் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்று பழந்தமிழ் இலக்கியங்களான எந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது? இவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, பதிற்றுப்பற்று. அடுத்த கேள்வி பாருங்க. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் ஏ, செம்மை கூட்டல் பயிர். அடுத்து வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, வாணிதாசன். அடுத்தது பாருங்க, ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கசட தபர, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இன்னு, இது வல்லினமை நிலம் இடையினம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முதல்ல என்ன பொருத்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3, ஆறும் வன்மையாக ஒலிக்கிறது அப்படின்றது தான். ஸோ ரெண்டாவதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்மையாக ஒலிக்கிறது. அடுத்து மூன்றாவதுக்கு வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ஒலிக்கிறது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இதில் எது தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி பறவைகள் பற்றிய ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவிகளினுடைய வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளார் அப்படின்றது தான் தவறானது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதில் தவறு, மீதி எல்லாமே சரியான கருத்து. அடுத்து பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் முதல் எழுத்துக்கள். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றில் உயிர்மை எழுத்துக்கள் பற்றிய கூற்றுக்களில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரி எது தவறு எது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2, 4 இது எல்லாமே சரி, கூற்று 3 தவறு. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முதல் கூற்று என்னென்னா திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கருத்துக்கள் திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் 14 மேற்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்றது தான் தவறானது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திருக்குறள். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கியமான வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு கரெக்டான பதில் ஆப்ஷன் பி, செயற்கை நுண்ணறிவு. அடுத்து பாருங்க, ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல கமுகு அப்படின்னா பாக்கு. ஸோ இதுக்கு என்ன கரெக்டான பொருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூந்தல் அப்படின்றது. அடுத்து சப்பாத்தி கல்லி அப்படின்றதுக்கு என்ன பொருத்தம் அப்படின்னா மடல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக தான் பொருந்திருக்கு. சப்பாத்தி கல்லிக்கு மடல் வரும். பலா அப்படின்றது இலை, நாணல் அப்படின்னு சொன்னால் தோகை, கோரை அப்படின்னு சொன்னால் புல் அப்படின்றது தான் கரெக்டாக பொருந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதியார் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். அக்ரிணை அல் குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் குட்டல் காய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயல்
தமிழ் எண்ணத்தினை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வியல் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சரி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள், இளங்கோவடிகளினுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ அடுத்த கேள்வி, தமிழினுடைய முதல் காப்பியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம்.